பர்கோலா டோட்டலாக வந்து இப்போ நம்ம தூக்கி வச்சுட்டோம். கிளாஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 mm ரெகுலர் தான். பர்கோலா பொறுத்தவரையும் பால்கனி பொறுத்தவரையும் எல்லாமே மேட்சிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம 12 mm தான் ஃபுல்லாகவே போட்டிருப்போம். இது கஸ்டமர்கிட்ட நம்ம 12 mm தான் ஃபுல்லாக சொல்லியிருந்தோம். இது வெறும் கிளாஸ் வந்து ஒரே கிளாஸாக போட்டாச்சு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6க்கு 5 டோட்டல் கிளாஸு ஒரே கிளாஸாக போட்டாச்சு. ஏரியா பார்த்தீங்கன்னா உள்ள ஓப்பன் வந்து அவங்க சின்ன ஓப்பனாக தான் கொடுத்துருந்தாங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா கட்டை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கிட்டு 11 இன்ச்சு இங்கிட்டு 11 இன்ச்சு மொத்தம் 22 இன்ச்சு அவங்க கட்டை மட்டும் கொடுத்துருந்தாங்க. கிளாஸ் வந்து கட்டைக்குள்ளேயே போதும் அப்படின்னாங்க. மேக்ஸிமம் நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கட்டைக்கு வெளியே தான் இருக்கும். 1 இன்ச்சு வெளியே விட்டுருப்போம் தண்ணி லீக்கேஜ். இது பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் சைட் டேப் ஊட்டிடும் ஃபுல்லாக பிளாக்ல. அதோட இதாக வீடியோ தான் ஃபுல்லாக இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாம். பர்கோ பொறுத்தவரையும் ஃபுல்லாகவே பர்கோலா கிளாஸ் எப்பயுமே ஒட்டும் போது உள் சைடில் உள்ளது மேக்ஸிமம் எப்பயுமே நம்ம துடைக்கிறது பெஸ்ட்டு. துடைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா திருப்பியும் அந்த டஸ்ட் என்னாவும் நம்மளுக்கு ஃபுல்லாக அப்படியே இருக்கும். டேப் வந்து நம்ம அந்த டபுள் சைட் டேப்பு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பைப்பில் ஓட்டியிருக்கோம். ஃபுல்லாகவே அந்த பர்கோலா வைக்கிற அந்த இதில் டோட்டலாக எம்எஸ் பைப்பில் ஃபுல்லாகவே நம்ம வச்சுருப்போம். இது ஃபுல்லாகவே இப்போ கட்டை வந்து நம்மளுக்கு அதிகமான அகலமாக இருக்கனால இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டலாக வந்து நம்மளுக்கு அந்த கட்டையிலே ஃபுல்லாக ஒட்ட போகிறோம் நம்மளுக்கு. ஏன்னா இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் தான். அந்த கார்னரில் ஒட்டுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அதாவது இந்த இடம் இடத்துக்கு தந்தாப்புல என்ன செய்யணும் அதுதான் வேலை செஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு தந்தாப்புல என்னென்னா நம்ம மாற்றி செஞ்சுக்கணும். அப்படியே பார்ட்ரு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கிளாஸில் அதாவது கிளாஸோட மட்டத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் உள்ளே ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சைடு கட்டையோட அந்த அதாவது இன்னரோட அவுட்ரு அந்த அவுட்டரில் ஃபுல்லாகவே ஒரு பார்ட்ரு ஃபுல்லாக நம்ம அப்படியே ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். இது என்ன காரணம் அப்படின்னா சென்டரில் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த பூச்சியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. மட்டை வந்து கொஞ்சம் ஏற்றமாக இருந்தனால கார்னர் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஒட்டுறமாயிடுச்சு. கிளாஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு உள்கையில் முன்னாடியே தொடச்சிடணும் ஃபுல்லாகவே. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டிக்கர் டோட்டலாக இருக்கும். நம்மளுக்கு அந்த லப்பரில் வந்து இந்த கார்னர் டு கார்னர் பார்த்திங்கன்னா லப்பர் ஃபுல்லாக இருக்கும். அது ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கனால நம்ம ஃபுல்லாகவே தொடச்சிடணும். மெயினாக உள்கையில் தொடச்சிக்கிறது தான் பெஸ்ட்டு. இல்லை நம்ம துடைக்காமல் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள் சைட்லேருந்து என்ன இடம் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இடம் இல்லைன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும். துடைக்கிறதுக்கு வசதி இல்லாமல் போயிடும். அப்புறம் ஃபுல்லாக டாட் ஆகிடும். அதனால் துடைக்கிறது எப்பயுமே பெஸ்ட்டு. துடைச்சிட்டு மாட்டிடணும். அதனால இப்போ ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. டபுள் சைடு ஸ்டிக்கர் ஃபுல்லாக ஒட்டிடணும் நம்ம. நீ விட்டுரு அப்படியே தலை அட்ஜஸ்ட் பண்ணு. கிளாஸு இப்போ டோட்டலாக நம்ம தூக்கி போட்டோம் ஃபுல்லாகவே கிளாஸு. இப்போ என்னென்னா பிளாக்கு அப்படியே டிவைட்டிங் மட்டும் ஃபுல்லாக அப்படியே கொடுத்தோம் நம்ம. டோட்டலாக சிலிக்கான் வந்து நம்ம ஃபுல்லாகவே கார்னர் டு கார்னர் ஃபுல்லாக மெயினாக சிலிக்கானு ஃபுல்லாக எவ்வளோ மொத்தமாக அடிக்க முடியுமோ கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். ஏன்னா அடித்தா தான் தண்ணி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். சிலிக்கான் எதாவது அடிக்காமல் விட்டு இல்லை கம்மியாக அடித்து விட்டோம் அப்படின்னா
இப்போ கிளாஸ் வந்து டோட்டலாக முடிச்சிட்டோம் ஃபுல்லாகவே. ஒர்க் இந்த சைட்டில் ஃபுல் ஒர்க் இருக்குது. படிக்கட்டு ஒர்க் இருக்குது, பால்கனி ஒர்க் இருக்குது. மெயினாக வந்து அவங்க பர்கோலா இப்போதைக்கு ஃபஸ்ட்டு முடிக்க சொன்னாங்க. இதில் எம்எஸ் ஃபுல்லாகவே நம்ம தான் ஃபுல்லாக டோட்டலாக கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 தான். ரெகுலர் எப்பயும் போகிற 12 திக்னஸ் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஸ்டிக்கரை பொறுத்தவரை ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். 4 மூலைக்கு இந்த 2 சைடு மட்டும் பார்டர் கொடுத்துருக்கோம். எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒட்டல. ஏன்னா மெயின் இதுக்கு தேவை என்னன்னா கார்னர் தான் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. இது பைப் எப்பயும் உள்ள மாதிரி நம்மளுக்கு 2க்கு 2 ஸ்கொயரு, இது 2க்கு 1 ஸ்கொயரு ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம். படிக்கட்டு என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்எஸ் ஒர்க்கு ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. கேட்டு காம்பவுண்டு கேட்டு அது இல்லாமல் கிளாஸ் ஒர்க்கு ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் என்ன செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறந்தால் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இது மாதிரி ஒர்க் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து கீழே வந்து நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம். அது கால் பண்ணிங்கன்னா நம்மளை வேலையை டீட்டெயில் ஃபுல்லாக நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் உங்களோட ஒர்க் அதாவது படிக்கட்டு என்ன ஒர்க் இருக்கோ அதோட வீடியோ நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாடல்ஸ் அனுப்பிச்சி விடுவோம். காம்பவுண்டு கேட்டாக இருக்கட்டும், படிக்கட்டு ஒர்க்கு, ஸ்டெட்டு ஃபிட்டிங்கு, டோர் ஃபிட்டிங்கு, சவர் ஃபிட்டிங், கிளாஸ் ஒர்க்கு, அதாவது மெயின் நம்ம ஒர்க்கு செய்கிறது பார்த்தீங்கன்னா டஃபன் கிளாஸில் ஃபுல் ஒர்க்கு பண்ணுறோம். பெண்டு கிளாஸாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எஸ்எஸ்ல வந்து ஸ்டெப் ஒர்க்கு, படிக்கட்டு ஒர்க்கு, அது இல்லாமல் காம்பவுண்டு கேட்டு எந்த ஒர்க்காக சுற்று படிக்கட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக செஞ்சுருவோம். நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குன்னா திருச்சி கேகே நேரு ஓலையூர் மெயின் ரோடு அரிஸ் மண்டபம் இருக்கும். அது பக்கத்துலேயே நம்மளோட கம்பெனி இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த ஏரியா இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக எல்லா ஏரியாவிலும் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட வீடியோ நீங்கள் பார்த்தா ஃபுல்லாக தெரியும். என்னென்ன ஒர்க் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.